திருப்புகழ் 573. உரு ஏறவே ஜெபித்து ஒரு கோடி ஓம சித்தி உடன் ஆகமத்து உகந்து பேணி உணர்வாசை யாரிடத்தும் மறுவாது ஓர் எழுத்தை ஒழியாது ஊதை விட்டு இருந்து நாளும் தரியாத போதகத்தர் குரு அவரோ ஒருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சமாமோ தழலாடி வீதி வட்டம் ஒளி போத ஞான சித்தி தருமாகில் ஆகும் அத்தை கண்டிலேனே. குரு நாடு ராசரிக்கர் துரியோதனாதி வர்க்க குடிமாள மாய விட்டு குந்தி பாலர் குலையாமல் நீதி கட்டி எழுபாரை ஆள விட்ட குரல் ஆகன் நூறில் குரல் ஆகன் ஊரு இல் நெட்டை கொண்ட ஆதி. மருகா புராரி சித்தன் மகனே விராலி சித்திரமலை மேல் உலாவு சித்த அங்கை வேலா மதுராபுரேசர் மேய்க்க அரசாளும் மாறன் வெப்பு வளை கூனையே நிமிர்த்த தம்பிரானே. குரு நாடு ராசரிக்கர் துரியோதனாதி வர்க்க குடி மாள மாய விட்டு குந்திபாலர் குலையாமல் நீதி கட்டி எழுபாரை ஆள விட்ட குரலாகன் ஊரு இல் நெட்டை கொண்ட ஆதி மருகா புராரி சித்தன் மகனே விராலி சித்திரமலை மேல் உலாவு சித்த அங்கை வேலா மதுராபுரேசர் மேய்க்க அரசாளும் மாறன் வெப்பு வளை கூனையே நிமிர்த்த தம்பிரானே. திருமால் குரு வம்ச வழி வந்த மன்னரான துரியோதனன் முதலான கொடியவர் குலமும் குடியும் அழிந்து ஒழிய மாயைகளை செய்தான். குந்தி தேவியரின் மைந்தரான பாண்டவர்களை அவர்கள் நிலை குலையாமல் காத்தான். நீதிமுறையை நிலைப்படுத்தினான். 7 உலகங்களையும் அந்த பாண்டவர் ஆளும்படி செய்தான். குறுகிய வடிவில் வாமனனாக வந்து நீண்ட வடிவத்தை கொண்ட முதல்வனான திருமாலின் மருமகனே முப்புறங்களை எரித்த எல்லாம் வல்ல சித்தராய் வந்த சிவபெருமானின் மைந்தனே அழகான விராலிமலை மீது உலவும் சித்தனே அழகிய கையில் வேலை ஏந்தியவனே மதுரை நகரில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் திருவருளை மெய்ப்பிக்க அந்த நகரில் ஆட்சி செய்த கூன்பாண்டியனின் வெப்பு நோயை போக்கியதோடு அல்லாது அவனது உடல் வளைவையும் கூனையும் நிமிரச் செய்த தம்பிரானே. மந்திரம் நிரம்ப உரு ஏறும்படியாய் ஜெபித்து ஓமத்தீயில் 1 கோடி ஆகுதி செய்து அதனால் சித்தி பெற்றும் சிவ ஆகமங்களை விரும்பியும் அறிவும் ஆசையும் எவரிடத்தும் வைக்காமலும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்து இடையராது பிராணவாயுவை யோக முறைப்படி விடுத்தும் உள்ளம் ஒன்றியிருந்தும் மேற்சொன்னவற்றை மேற்கொள்ளாமல் நாள்தோறும் பெயரளவில் குரு என்று வெளிப்பட்டு சிவஞான நிலையை போதிக்க வந்து குருவாய் உலவுவர். அவ்வாறு வருபவர் ஞான வித்தையும் உபதேசமும் செய்வர். அவ்வாறு செய்வது பற்றுக்கோடாகுமா? புருவ நடுவே ஜோதி ஆடி போல அமைந்து வீதியை போன்று வழிகாட்ட சிவஞான சித்தியை அளிக்கும் என்றால் அது பெறக்கூடியதாகும். அதனை நான் காணவில்லையே, என் செய்வேன்? நின் அருள் வேண்டும் அத்தகைய யோக சித்தியை நான் பெறுவதற்கு. தழலாடி வீதி வட்ட ஞான சித்தி தருமாகில் ஆகும். புருவத்தின் நடுவில் நாட்டத்தை செலுத்தி தியானம் செய்தால் அங்கு ஞான ஒளி உண்டாகும். மதுராபுரி சித்தன். மதுரையில் சிவபெருமான் அபிஷேக பாண்டியன் காலத்தில் சித்து வடிவு கொண்டு சித்தன் வடிவுடன் சித்தன் வடிவு கொண்டு வந்து அம்மதுரை வீதிகளில் பல சித்துக்களை செய்தார். ஆதலால் மதுராபுரி சித்தன். கூன் பாண்டியன் சமணன். அவனுக்கு உண்டான வெப்பு நோயை ஞான சம்பந்தர் போக்கினார். அந்த வெப்பு நோய் நீங்கியதுடன் அவனது வளைவான கூன் உடலும் நிமிர்ந்தது. உருவேறவே ஜெபித்து 1 கோடி ஓம சித்தி உடனாக ஆகமத்து உகந்து பேணி
உணர்வாசை யாரிடத்தும் மறுவாது ஓர் எழுத்தை ஒழியாது ஊதை விட்டு இருந்து நாளும் தறியாத போதகத்தர் குருவாவர். ஓரொருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சமாமோ என்றும் பொருள் கொள்ளலாம்.